தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நோக்கியா தரப்புலேருந்து இப்போ புதிதாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகல, பட் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான அன்பாக்சிங் நம்மளுடைய சேனலில் Nokia X6 இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே சேர்த்து இதில் என்னென்ன சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோடைய கேமரா சாம்பிள்ஸ் எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். Nokia X6 பாக்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் வந்து நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ்க்கு பின்பக்கமாக எல்லாமே சைனீஸில் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம். பட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பல விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பாக்ஸஸ் லைட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்குது. மொபைலில் பக்கமாக வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். புக்லெட்ஸ் எல்லாமே இருக்குது, பட் எல்லாமே சைனீஸில் இருக்குது. வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க 5 volt to 2 ampere. இதுக்கு USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மொபைலை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணிடலாம். டர்ன் ஆன் பண்ணுற அந்த சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். முழுக்க ஒரு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே சைட்ஸில் இருக்குது. வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர் கீஸும் இருக்குது. மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கமாக நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. முன்பக்கமாக உங்களுக்கு நாச் கொடுத்துருக்காங்க. நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் முதல் முறையாக ஒரு நாச்சோட வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாச் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக 16 மெகாபிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அப்பச்சர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு 5.8 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட. பின்பக்கமாக நமக்கு 16 மெகாபிக்சல் கேமராவும் f2.2 அப்பச்சர் சைஸ்ல, 5 மெகாபிக்சல் கேமராவும் f2.2 அப்பச்சர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. நோக்கியா பிராண்டிங்கும் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. பட் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Android 8.1 தான் கொடுத்துருக்காங்க, ஓரியோ. பட் இது வந்து ஒரு குளோபல் வெர்ஷனில் இன்னும் லான்ச் ஆகல. குளோபல் வெர்ஷனில் லான்ச் ஆகும்போது நமக்கு Android 1 வந்து இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு சைனீஸ் ஃபர்ம்வேரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவும் இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால டொராட்டோ அப்படின்றது போல தான் இதோடைய மொபைலுடைய மாடல் நேம்லேருந்து எல்லாமே வந்து இப்போதைக்கு மென்ஷனாக இருக்குது. ஸ்டோரேஜை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு 32 GB ஸ்டோரேஜில் 20 GB அப்படின்றது அப்ராக்சிமேட்லி ஃப்ரீ கிடைக்குது ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Snapdragon 636 ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற வகையில் Adreno 509 GPU இருக்கு. இது 3 வேரியண்ட்ல வருது. 4GB RAM, 32GB inbuilt storage, 4GB RAM, 64GB inbuilt storage, அதே போல 6GB RAM மற்றும் 64GB inbuilt storage அப்படின்றது போல 3 வேரியண்ட்ல கொடுக்குறாங்க. டியூல் சிம் சப்போர்ட்ஸும் இருக்கு. ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் நீங்க 256GB வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். 3060 mAh கொண்ட பேட்டரியும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு வோல்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எடுக்குது. கூடவே இதுல எல்லா விதமான சென்சர்ஸும் இருக்கு. நீங்க ஜைரோஸ்கோப் சென்சரும் இருக்கிறதுனால VR கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா வந்து பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் ரொம்ப சூப்பராக அப்படி கிடையாது, கொஞ்சம் கசகசம் தான் இருக்குது. பட் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து ஒரு சைனீஸ் ஃபோம்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மேபி நமக்கு இந்தியாவில் இது லான்ச் ஆகும்போது உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் கிடைக்கலாம். பட் இருந்தாலும் இதுவே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லும். இதில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அவுட்டோரில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் இந்த கேமரா வந்து நான் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்கும்போது இந்த கேமராவை பற்றின முழு விளக்கங்கள்லாம் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் இந்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை, இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் லான்ச் ஆகாத நிலைமையில் சைனாவில் இது லான்ச் ஆனால் இந்த பர்டிகுலர் விலை அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்ச விலை 15,500 அப்படின்ற விலைக்கு கிடைச்சது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் fasttrack.com நமக்கு கிடைச்சிருந்தது. நீங்கள் இதோடைய லிங்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய ஏரியாவுக்கு கஸ்டம் சார்ஜஸ் எல்லாம் வருமா என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட பேசி அதுக்கப்புறமா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்சமான வேற ஒரு சைட்லையும் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே இந்த 15,000 ஒர்த்தா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த வீடியோவில் நான் இதோடைய அன்பாக்சிங்கை சொல்லியிருந்தேன். பட் இது அன்பாக்சிங்கோட நிறுத்தாமல் நம்ம இதோடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவும் வந்து சீக்கிரமாகவே போட போகிறோம். அதற்கு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். வரக்கூடிய வாரங்களில் நான் இதை டெஸ்ட் பண்ணுற டைமில் அதை பற்றி எல்லா விஷயங்களையும் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபுல் ரிவ்யூவில் நான் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணுமா, Redmi Note 5 Pro, MI A2 அது போல் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லை OnePlus 6 உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கீழே கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றது சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.